சாண்ட்ராவோட அலிகேஷன், சாண்ட்ரா மேலே விழுற கேஸ் நம்பர்ஸ் வந்து கூடிகிட்டே இருக்குது. விஜய் சேதுபதி சாருக்கு பெரிய நெருக்கடி தான். இந்த வாரம் அவர் கண்டிப்பாக கேட்பார். நீங்கள் எவ்வளோ நம்பலைனாலும் பரவாயில்ல, நான் உண்மையிலே நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப எல்லை மீறி போகும்போது ஷுவராக அவர் கேட்பார், கேட்க போகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சாண்ட்ராவும் பாருவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசும்போது பார்வதி வந்து சொல்கிறாங்க, ரம்யானா கூட உனக்கு கொஞ்சம் செட் ஆகும்ல, ரம்யாவுக்கு ஆல்ரெடி 4 ஓட்ஸ் இருந்துச்சு, ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆக்கி உன் கூட அனுப்பிச்சிருந்தா உனக்கு ஜெயிலில் செட் ஆகிருக்கும்னு நினச்சோங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு யார் கூடயும் செட் ஆகாதுன்னெலாம் எதுவும் இல்லடி. ஆனால் என்ன பிரச்சனைனா, கனி வந்து போன வாரம் அவளோட மனநிலைமை இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. முடியெல்லாம் இப்படி தூக்கி போட்டுட்டு இந்த கம்பியிலெல்லாம் இப்படி வச்சுட்டு ஊன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கேமரா ஹைட் பண்ணி காமிச்சிட்டாங்க, அதை காட்டலை. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, கனி வந்து விக்ரம் கூட பேசிகிட்டு இருக்காங்க, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. சாண்ட்ரா ஏதோ ஒன்று வச்சு காமிச்சிருக்காங்க, அதை நமக்கு காமிக்கலை. எதுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க? ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் மற்றவங்களோட தப்பெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க தானே, அதே மாதிரி இதையும் காட்ட வேண்டியதானே. எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்களோட ஒஸ்ட்டு ஃபேஸ் காமிச்சிருக்காங்க, அந்த ஒஸ்ட்டு ஃபேஸஸ் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அப்போ அது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரி தானே மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு. இவங்களோட தப்பை ஏன் வந்து பிக் பாஸ் மறைக்கிறாங்கன்னு தெரியல. உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, அது திவாகர் வந்து கொரட்டை, ஸோ நான் அது நியாயப்படுத்தலை, இருந்தாலும் அதுதான் ரீசனாக இருந்திருக்கும், பட் உங்ககிட்டலாம் அப்படி நடப்பாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்வதியே இந்த இடத்துல கனிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சாண்ட்ரா வந்து இல்லடி, அப்படியெல்லாம் இல்லடி, அவர் சொன்னார், நீ பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வேறு சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரஜன் சொல்லியிருக்கவே மாட்டார், நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். பிரஜன் வந்து வெறும் ஒரு வாய் வேட்டு மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அவர் பெரிய இதெல்லாம் இல்லை, சும்மா நான் அடிச்சிடுவேன், காலி பண்ணிடுவேன், தள்ளிடுவேன், வெட்டிடுவேன், இவ்வளோ தான் அவருக்கு தெரியுது. மிச்சம் எல்லாமே உள்ளே உட்காந்து மாஸ்டர் மைண்ட் பிளான் போடுறது எல்லாமே சாண்ட்ரா, கீ கொடுக்குறது எல்லாமே சாண்ட்ரா தான். பிரஜன் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு வாய் தான் பேசுகிறாரு. வந்து பிரஜன் சொன்னாருன்னு சொல்லி பிரஜன் மேலே தூக்கி ஒரு பழி. அவர் தனியாக வந்திருந்தா கூட இதை விட நல்லா கேம் ஆடியிருப்பார் போல இருக்குது. அவ்வளோ ஒரு க்ரூவல் பர்சன் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியல. சாண்ட்ராவோட பேச்சு கேட்டு ஆடுறதுனால அவர் இந்த பிஹேவியர்லாம் இது பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.